ஹலோ சார். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி சாப்டர்லேருந்து, அதாவது ஷீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோலைட். இப்போ ஷீன்றது வந்து எலக்ட்ரோலைட் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது ஷீ இஸ் யூஸ்டு ஹேஸ் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு. ஷீ வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு. இப்போ அந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம சிம்பிளாக ஒரு செல்லு வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த செல்லு வரைகிறது முக்கியம் இல்லை, இப்போ இந்த செல்லில் என்ன சொல்ல வரோம் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். இப்போ இது வந்து ஆனோடு, இது வந்து கேத்தோடு. இப்போ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எதோட காண்டாக்டில் இருக்குது அப்படின்னா எலக்ட்ரோலைட்டோட காண்டாக்டில் இது இருக்குது. இப்போது ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு இஎம்எஃப்ன்ற, அதாவது பொட்டென்ஷியல்ன்ட்டு ஒன்று இருக்கும். இப்போது இதோட பொட்டென்ஷியல் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இ செல் இஸ் ஈக்குவல் டு இ ஆனோட் ப்ளஸ் இ கேத்தோடு. ஆனோட இஎம்எஃப்பையும், அதாவது பொட்டென்ஷியலையும், கேத்தோட பொட்டென்ஷியலையும் ஆட் பண்ணுறது தான், ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் இ செல். இ ஆனோடு இது வந்து ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியலையும், கேத்தோட வந்து ரிடக்ஷன் பொட்டென்ஷியல்னும் சொல்லலாம். இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லோட பொட்டென்ஷியலை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஆனோடுன்றது வந்து ஒரு எலக்ட்ரோடு. இப்போது இந்த எலக்ட்ரோடோட பொட்டென்ஷியல் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து கேத்தோடுன்றது ஒரு எலக்ட்ரோடு. இப்போ ஆனோடுன்ற எலக்ட்ரோடும் கேத்தோடுன்ற பொட்டென்ஷியல், இந்த ரெண்டுத்தையுமே ஆட் பண்ண நமக்கு கிடைச்சது தான் இ செல். இப்போ நமக்கு என்ன தேவை? இப்போது ஒரு எலக்ட்ரோடோட பொட்டென்ஷியலை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போது அதுக்கு தான் நம்ம என்னத்தை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம சிங்கிள் எலக்ட்ரோடோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டாண்டர்டு ஹைட்ரஜன் எலக்ட்ரோலைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆனோடுன்ற ஒரு எலக்ட்ரோடை எடுத்துக்கணுங்கன்னா, அனதர் பக்கம் வந்து ஷீன்ற ஒரு எலக்ட்ரோலைட்டை நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இல்லை எனக்கு வந்து கேத்தோடுன்ற ஒரு எலக்ட்ரோலைட்டை வந்து எலக்ட்ரோடை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆனோடு பக்கம் வந்து ஷீன்ற ஒரு எலக்ட்ரோலைட்டை நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஷீ acts as both cathode and anode. இப்போ இது வந்து கேத்தோடாவும் ஆனோடாவுமே ரியாக்ட் பண்ணோம். எதில்? ஷீயில். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஷீயோட இஎம்எஃப் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 வோல்ட்டு. ஏற்கனவே சொன்ன கேன் ஆக்ட் ஆஸ் எ கேத்தோட் ஆஸ் வெல் அஸ் ஆனோடு. கேத்தோடாவும் ஆக்ட் பண்ணும், ஆனோடாவும் ஆக்ட் பண்ணும். இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோலைட், அதோட டியூப். இப்போ இந்த அவுட்டர் லேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கிளாஸ் டியூப். இப்போ கீழே பார்த்தீங்க இந்த பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்டினம் எலக்ட்ரோடை வந்து ஃபியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது ஷீயில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டினம் எலக்ட்ரோடு இருக்குங்களா? இதுதான் பிளாட்டினம் எலக்ட்ரோடு. இப்போது இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. இப்போ ஷேட் பண்ணது எல்லாமே சொல்யூஷன் தான். இப்போது இந்த சொல்யூஷன் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆசிட், இது வந்து ஒரு ஆசிடு. அது வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மோலார் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். 1 மோல் ஆஃப் H+ அயான்ஸ் வந்து அதில் இருக்கணும். இந்த சொல்யூஷன் வழியாக இப்போது இந்த சைடு பாருங்கள், ஒரு H2 கேஸ் இருக்குங்களா, இந்த சைடு ஒரு H2 கேஸ் இருக்குங்களா. இப்போது இன்லெட், இந்த H2 கேஸ் இன்லெட் உள்ள இது வழியாக பாஸ் ஆகி அவுட்லெட், இப்போது பபுளாக வந்து இந்த H2 அவுட் வெளியாக, இந்த H2 கேஸ் வந்து இது வழியாக வெளியே போயிடும். இந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து இன்லெட் வழியாக உள்ளே வந்து இங்கே பாருங்கள் பபுளாக தெரியுதுங்களா, ரவுண்டாக.
இந்த பபுளாக வந்த பிறகு அவுட்லெட் வெளியாக இந்த H2 கேஸ் வந்து வெளியே போயிடுது. இன்லெட்டு அவுட்லெட்டு இது வழியாக உள்ளே வந்து இது வழியாக வெளியே போயிடுது. இங்கே வந்து பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போது இதோட ப்ரெஷர் H2ஓட ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 atm அவ்வளோ வந்து இருக்கும். இப்போ எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 டிகிரி சென்டிகிரேடு சி டெம்பரேச்சரில் இருக்கும். தட் இஸ் 298 கெல்வின். இதுதான் ஷி. இப்போ இதில் நம்ம என்ன முக்கியமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிளாட்டினம் வந்து 1 மோல் HCl கூடவும் H2 ஹைட்ரஜன் கேஸ் கூடவும் கான்டாக்டில் இருக்கணும். இப்போ நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதை தான் இங்கே வந்து எழுதியிருப்பேன். இங்கே ஏதோ ஒரு செல் வந்து இருக்குது. அதோட சிங்கிள் செல் வந்து எலக்ட்ரோடு வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போது அந்த எலக்ட்ரோடு வந்து ஆனோட ஆக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த செல்லில் வந்து ஷீயும் கேத்தோட கனெக்ட் பண்ணணும். இல்லை கேத்தோட ரியாக்ட் பண்ணால் அப்போ அங்கே வந்து என்ன ரிடக்ஷன் நடக்கும்? அதாவது ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான்னா H ப்ளஸ் அயான்ஸ். இங்கே வந்து அக்யூஸ் அண்ட் 1 மோலார். இப்போ வந்து இங்கே என்ன பண்ணோம்? எலக்ட்ரான்ஸை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம். இப்போது அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து கேஸாக ஆகிடும். இப்போ இங்கே H2 அப்போனா இங்கே 2H ப்ளஸ்ஸு அப்போ வந்து 2 எலக்ட்ரானோட கம்பைன் பண்ணோம். இப்போ இங்கே ஃபார்ம் ஆகிற கேஸ் வந்து இது ஒரு கேஸு அண்டு எவ்வளோ ப்ரெஷரு. இப்போது இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். இப்போது இதுக்கான E0 வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, அதாவது 0 வோல்ட்டு. சப்போஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறப்போ சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து கேத்தோட இருக்குது. அப்போது அந்த ஷீ வந்து என்னவா ரியாக்ட் பண்ணோம்? ஆனோட ரியாக்ட் பண்ணோம். இப்போ நம்ம ஆனோடோட அதை வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ ஆனோட்னா என்ன? ஆக்சிடேஷன். இப்போ ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரோடு. ஷீ வந்து எதை இது யூஸ் பண்ண முடியுது? ஷீ இஸ் யூஸ்ட் ஹேஸ் ஆனோடு. இப்போ ஆனோடு வந்து என்ன? ஆனோடு வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அட் ஆனோடு. இப்போ வந்து எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ அங்கே இருக்கிறது வந்து H2 இப்போ கேஸ் அண்ட் 1 atm. இப்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். அப்போனா இங்கே 2 ஹைட்ரஜன் வந்து 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். அப்போனா அக்யூஸ் 1 மோலார் ப்ளஸ் 2 எலக்ட்ரான் வந்து கொடுக்கும். இங்கேயும் E0 வேல்யூ வந்து 0 வோல்ட்டு. இது கேத்தோட ஆக்ட் பண்ணாலும் 0 வோல்ட்டு தான், ஆனோட ஆக்ட் பண்ணாலும் 0 வோல்ட்டு தான். இப்போது நம்ம இந்த செல்லோட வேல்யூ வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அந்த ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். அந்த வேல்யூ வந்து யாரால்? இப்போது அந்த பொட்டன்ஷியல் யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீனா ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோலைட் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து 0 வோல்ட்டாக நமக்கு கிடைக்கிது. அப்போ ஒன்று வந்து ஷீயாலையும் இன்னொன்று வந்து எதால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரோடால் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செல் பொட்டன்ஷியல் will be equal to that particular single electrode. இப்போ செல் பொட்டன்ஷியல் வந்து will be equal to that particular
The SHE consists of platinum wire that is connected to a platinum surface in contact with an aqueous solution containing 1 molar H plus ion in equilibrium with H2 gas at a pressure of 1 atmosphere. In this hydrogen gas is bubbled around a platinum electrode. In the molecular view, the platinum surface catalyzes the oxidation of hydrogen molecules to protons or the reduction of protons to hydrogen gas. At the electrode, hydrogen gas can either be oxidized to form hydrogen ions or hydrogen ions can be reduced to form hydrogen gas. Hence, two reactions are possible at the electrode. Oxidation H2 gas equilibrium 2H plus aqueous plus 2 electrons. Reduction 2H plus aqueous plus 2 electron equilibrium H2 gas. This is the reaction. Standard hydrogen potential is E0 is equal 0.00 volt. Close to two cells. Here on the left we have zinc half cell and on the right we have standard hydrogen electrode. The electrodes are moving from zinc electrode to hydrogen electrode, so zinc is being oxidized. The voltmeter shows that the standard cell potential of a galvanic cell consisting of the SHE and a zinc divided by zinc 2 minus couple is E0 cell is equal 0.76 volt because the zinc electrode in this cell dissolves spontaneously to form zinc 2 plus aqueous ions while H plus aqueous ions are reduced to H2 at the platinum surface.